ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கு. ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக ஒரு 10 யூனிட்ஸுக்கும் என்னென்ன மாதிரி நம்ம வந்து புக்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே என்னுடைய ஓவிஎம் ஆப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்படியே 40 டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வீடியோ கிளாஸஸாக கொடுப்பேன். நீங்கள் வந்து எக்ஸாம் எப்போ இருக்குன்னு தெரியலை, நம்ம இப்போ ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் எல்லாருமே ஒரு மன வெறுப்பில் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என் சைட்லேருந்து நான் ஃபீல் பண்ணது இது. அது உண்மையாக பொய்யா, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியலை. எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும், நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. 10 யூனிட் இருக்குது, நல்ல ஹெவியாக இருக்குது சிலபஸ். நிறைய டைம் எடுத்து படித்தா தான் படிக்க முடியும். ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 50,000 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சிஸ் வந்து அரௌண்ட் 100 கூட இருக்காது, நிறைய நேரங்களில் 2 டிஜிட்ஸில் இருக்கும். அப்போ அவ்வளோ ஹெவி காம்படிஷனை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா லாங் டேர்ம் ப்ரிப்ரேஷன் இருக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும், நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் தான் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப லாங் டேர்ம் இப்போவே இருந்து படிக்கணும். எப்போ வேணால் எக்ஸாம் இருந்துட்டு போட்டோம். 2025 தான் இருக்குன்றாங்க, 2025 அது நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றாங்க, டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்த எக்ஸாம் இருக்குன்றாங்க. எனக்காக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு 45 to 60 டேஸ் தான் டைம் இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இப்போவே யாரெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுவே லேட்டு தான். ரொம்ப ஏர்லியராக நிறைய பேர் ரொம்ப எல்லா யூனிட்ஸும் படித்து முடிச்சு ரெடியாக இருக்கிறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க. லாஸ்ட் டைம் கொஞ்சம் மினிமம் மார்க்ஸில் லூஸ் பண்ணவங்க அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. அதனால ரொம்ப இதில் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவோ அல்லது ஒர்க் பண்ணுறவங்களாவோ இருந்தால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒர்க்கிங் விமன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மென் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், லாஸ்ட் டைம் சிவி வரைக்கும் போயிட்டு வந்தவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து யூனிட் 6க்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, யூனிட் 6 நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி புக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸை விட தியரி பார்ட்டு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டோபாலஜி அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு டோபாலஜி பை ஜிஎஃப் சிம்மன்ஸ். இந்த புக்கு தான் நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்கு. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே கிட்டத்தட்ட வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த ஜிஎஃப் சிம்மன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு டோபாலஜி இந்த புக்கில் இருந்து தான் நம்மளுக்கு கட்டாயமாக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பை சோமசுந்தரம், சோமசுந்தரம் அப்படின்னு ஒரு சார் ஒரு நல்ல புக் போட்டிருக்காரு. அந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிஎஃப் சிம்மன்ஸ்க்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும். ஜிஎஃப் சிம்மன்ஸுடைய கைடு மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஜிஎஃப் சிம்மன்ஸே வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். இது பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அதனால் இந்த புக்ஸ் எல்லாமே இந்த ஜிஎஃப் சிம்மன்ஸ்லாம் நான் என்னுடைய ஆப்பில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஃபங்க்ஷன் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரி, கணக்கே இல்லாமல் தியரி இருக்குது. அதனால் எல்லாமே ஹிண்ட் போட்டு எழுதிட்டே வாங்க.
நிறைய ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பத்தில் என்ன பேனாக் ஸ்பேஸ்னா என்ன, அது ரிலேட்டடாக பேனாக் ஸ்பேஸ் எது எதெல்லாம் பேனாக்காக இருக்கும், எதெல்லாம் பேனாக்காக இருக்காது, எதனால இது பேனாக்கு, எதனால இது பேனாக் இல்லை, இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸு, தியரம்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு அப்படியே ஹின்ஸ் எழுதிட்டே வாங்க. இது கட்டாயமாக வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹெர்ஸ்டின் புக்கில் எப்படி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்களோ அதே மாதிரி ஜிஎஃப் சிம்மன்ஸ்லையும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை கட்டாயமாக ஸ்டேட்மெண்ட் மாடலில் கேட்பாங்க. அதுக்கும் நம்ம ரெடியாக தான் இருக்கணும். அதனால் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸையும் சேர்த்தே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உட்காந்துருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே கேட்பாங்க. அதனால் கட்டாயமாக அது எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நம்ம சோமசுந்தரம் சார் புக்கில், இந்த புக்கில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே இதில் சால்வ்டாகவே இருக்கும். இந்த புக்கில் உள்ள அவ்வளோ இதில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸாகவே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். சோமசுந்தர சார் புக்கு வந்து நீங்கள் ஒரு தமிழ் செய்யுள் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கோனார் தமிழ் உரை வச்சு நம்ம ஈஸியாக தமிழை ஓவர் கம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜிஎஃப் சிம்மன்ஸுக்கு ஒரு கைடு மாதிரி எழுதியிருப்பார் சோமசுந்தர சார். அதனால் நீங்கள் அதையே தாராளமாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். நூக் அண்ட் கார்னர் அதில் கவர் டு கவர் படிக்கணும். இந்த இதை இவர் பொறுத்த வரைக்கும், சோமசுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரிக்கும் இதே மாதிரி போட்டிருக்காரு. நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி யூனிட் 4ல் இருக்குது. யூனிட் 4 டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி வந்து நம்மளுக்கு வில்மோர் புக்கை ஃபாலோ பண்ணுவோம். வில்மோர் புக்கு ஃபாரின் ஆத்தர் புக்காக இருக்கும். அதுக்கு அப்படியே வேர்ட் பை வேர்டு, லைன் பை லைன் கைடு மாதிரி சோமசுந்தர சார் புக்கு போட்டிருக்காரு. நீங்கள் அதை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டீச்சரே தேவைப்படாத அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக, ஃபெமிலியராக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாரு. அதனால் அந்த புக்ஸ், சோமசுந்தர சார் புக்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா யூ ஆர் லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் வந்து அதுக்கு அடுத்த தியரம்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓப்பன் மேப்பிங் தியரம், க்ளோஸ்டு கிராஃப் தியரம், அப்புறம் ஹார்ன்பானக் தியரம். ஹார்ன்பானக் தியரத்துடைய கராலரி எல்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ன்பானக் தியரத்துடைய கராலரியை மாறி மாறி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து செக்ஷனில் அப்படி போனீங்கன்னா ரேடிக்கல்ஸ்னால் என்ன, அப்புறம் ரிசால்வெண்ட் ஈக்குவேஷன், அந்த எல்லாமே இதுதான் அதுதான் இல்லாமல் எல்லா தியரி பார்ட்டுமே நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. கெல்ஃபன் மேப்பிங் தியரம் அவ்வளவுமே நம்மளுக்கு மாறி மாறி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தா கேட்குறாங்க. அதனால இது தியரி தான். அதனால ரிப்பீட்டடாக வாசிங்க. திரும்ப திரும்ப வாசிச்சுட்டே இருந்தால் தான் தியரி பார்ட்டு வந்து ஃபெமிலியர் ஆகும். அதனால் ரிப்பீட்டடாக வாசிங்க. திரும்ப 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 உட்காந்துருந்து இன்னைக்கு ஒரு 10 பக்கம் படிச்சிங்கன்னா நாளைக்கு 15வது பக்கம் படிக்கும்போது பக்கத்தை படிச்சுட்டு திரும்ப படிங்க. அடுத்து 3வது நாள் படிக்கும்போது முதல் 2 நாள் என்ன படிச்சிங்களோ அதை படிச்சுட்டு திரும்ப 3வது நாள் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் தியரி பார்ட்டு வந்து உங்களுக்கு ஓரளவுக்காவது ஞாபகத்தில் இருக்கும். இந்த தியரி பார்ட்டை ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு இன்னொரு எளிய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம புக்கை நோட்டையும் மாற்றி மாற்றி பரட்டும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண்ணில் படும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆகும். அதனால ரொம்ப கண்டினியூவஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி படித்தேன், நாளைக்கு படிக்கலை, நாளை கழித்து படித்தேன், ஒரு 10 நாள் கழித்து திரும்ப படித்தேன், பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன், மாமா வீட்டுக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், இப்படியெல்லாம் வந்து சாக்கு போக்கு காரணங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. தினமுமே படிங்க. பர்டிகுலர் டைம் படிப்புக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் படிங்க. அப்படி இல்லைன்னா வந்து படித்து கிளியர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிஜிடிஆர்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசான காரியம் கிடையாது. மிக மிக கடினமான ஒரு விஷயந்தான். அதனால் லாங் டேர்ம் ப்ரிப்ரேஷன் இருக்கணும், கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன் இருக்கணும், குமுலேட்டிவ் ப்ரிப்ரேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த எக்ஸாமை ஓவர் பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. டீட்டெயில்டு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ டெஸ்ட்டோ அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் பேட்ச்சு, டெஸ்ட் பேட்ச்சு எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே வந்துடும். எம்சிக்யூஸ் பேட்ச்னால் ஒரு 5000 எம்சிக்யூஸ், ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு 500 எம்சிக்யூஸ் வந்து சொல்லியிருப்பேன். அதில் எந்த இடத்துலலாம் ஷார்ட்கட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருப்பேன். டெஸ்ட்டுக்கும் டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டு ஷெட்யூல் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டு ஷெட்யூல் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் சேர்ந்துக்கலாம். டெஸ்ட் பேட்ச்சில் வந்து
உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஆன்சர் கீயும் கொடுப்பேன். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் கொடுப்பேன். நீங்கள் எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கம்பைண்டாக மர்ஜிடாக ஜாயிண்டாக படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சக்ஸஸ் ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே கம்பைன்டு ஸ்டடிக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் உண்டு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள்.